ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 5வது அதிகாரமாக அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது திருக்குறள், அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். இது எல்லாத்துக்கும் தெரியும் தான். இந்த குறள் எல்லாத்துக்கும் தெரியும், ஞாபகம் வச்சுங்க. புத்திசாலித்தனம் தான் துன்பம் வராமல் தடுத்து கொள்வதற்கான ஆயுதம். அது மனதுக்குள் இருப்பதனால் பகைவர்களாலும் புகுந்து அழித்துவிட முடியாது என்றுதான் இதற்கு அர்த்தம். அற்றம் என்றால் முடிவு வராமல், செருவார்க்கும் என்றால் பகைவர்களாலும், உள் அரண் என்றால் உள் பாதுகாப்பு. இரண்டாவது திருக்குறள், சென்ற இடத்தால் செலவிடா தீதொரியி நன்றியின் பால் உய்ப்பதறிவு. பொருள் என்ன அப்படின்னா, மனத்தினை அது போன போக்குகளில் போக விடாமல் தீய காரியங்களுக்கு போவதை தடுத்து நல்ல காரியங்களில் ஈடுபட செய்வதுதான் அறிவு. தீது ஒரியி என்றால் தீமையிலிருந்து நீக்கி, நன்றியின் பால் என்றால் நன்மையினிடம், உய்ப்பது என்றால் செலுத்துவது. மூன்றாவது, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் என்ன அப்படின்னா, எந்த பொருட்களை பற்றி யார் சொன்னாலும் அவற்றை எல்லாம் கேட்டு அவற்றுள் எது உண்மை என்று கண்டுகொள்ளச் செய்வதுதான் அறிவு. சொற்பொருள் கேட்பினும் என்றால் கேட்டாலும், மெய்ப்பொருள் என்றால் உண்மை பொருளை, காண்பது என்றால் ஆராய்ந்து காண்பதே. நான்காவது, என் பொருள்வாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. பொருள் என்ன அப்படின்னா, தான் செல்வத்தை பிறர் சுயநலமாக தெரிந்து கொள்ளும்படி விளங்கச் சொல்லி இன்னொரு தடவை பாருங்க அந்த திருக்குறள். என் பொருள்வாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. தான் சொல்வதை பிறர் சுலபமாக தெரிந்து கொள்ளும்படி விளங்கச் சொல்லி பிறர் சொல்வது விளங்கும்படி அமையாவிட்டாலும் அதன் கருத்தை தெரிந்து கொள்ளச் செய்வதுதான் அறிவு. அடுத்ததா 5வது திருக்குறள், உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. பொருள் என்ன அப்படின்னா, சமயோசிதமாக சூழ்நிலையை கருதி உலக வழக்கை தழுவி நடந்தாலும் உலகத்தார் மகிழ்வதற்கெல்லாம் மகிழ்ந்து விடாமலும் வருத்தப்படுவதற்கெல்லாம் வருந்தி விடாமலும் இருக்கச் செய்வது அறிவு. 6வது, எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. பொருள் என்ன அப்படின்னா, அப்போதைக்கு உலகப்போக்கு எப்படி இருக்கிறதோ அதை அனுசரித்து பொதுமக்களுடன் ஒட்டி நடந்து கொள்வது அறிவுடைமை. 7, அறிவுடையார் ஆவது அறியார் அறிவிலார் அஃதறி கல்லாதவர். பொருள் என்னன்னா, அறிவுடையவர்கள் எதனால் எது வரும் என்று பின்னால் வரக்கூடியதை முன்னால் ஆலோசித்து அறிந்து எச்சரிக்கை செய்வார்கள். அப்படி முன் யோசனை செய்ய தெரியாதவர்கள் அறிவில்லாதவர்கள். அறிவுடையார் ஆவதறியார் அறிவிலார் அஃதறி கல்லாதவர். அடுத்ததா 8வது திருக்குறள், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். பொருள் என்ன அப்படின்னா, ஆலோசிக்க வேண்டியதை ஆலோசிப்பதுடன் அஞ்ச வேண்டியதற்கும் அஞ்ச வேண்டும். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சாமல் இருப்பது தைரியம் அல்ல, முட்டாள்தனம். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவது கோழைத்தனம் அல்ல, அதுவே அறிவுடைமை. அடுத்ததா, எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். இதோட பொருள் என்ன அப்படின்னா, அறிவுடைமை துன்பம் வருவதற்கு முன்னால் அதை தடுத்துவிடும். அதனால் துன்பம் வருவதற்கு முன்னால் தடுத்து விடக்கூடிய அறிவுடையவர்களுக்கு திடுக்கிடும்படியான துன்பம் வராது. வந்துவிட்டாலும் அதனால் குலைந்து போக மாட்டார்கள் அப்படிங்கிறதா இதற்கான அர்த்தம். அடுத்ததா 10வது திருக்குறள், அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர். பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவுடையார் மற்ற எது இல்லாவிட்டிலும் எல்லாம் உடையவர்கள் ஆவார்கள். மற்றவர்கள் எது இருந்தாலும் அறிவில்லாதவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களே ஆவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.